லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் கோல்டு அண்ட் சில்வர் பார்க்கும்போது மேஜராக ஒரு பெரிய ஃபால் வந்து கொடுத்துருந்து. இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா நேர்லி நம்மளுக்கு வந்து ஒரு 5.5% கிட்ட வந்து ஃபால் ஆச்சு. இதே வந்து சில்வர் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 10% கிட்ட வந்து நம்மளுக்கு ஃபால் ஆனது. ஓகே, இது வந்து நம்மளுக்கு வந்து பேனிக் செல்லிங்கா, ஏன்னா இப்போது அந்த ஃபால் பார்த்தோன்னே திரும்ப வந்து நம்மளுக்கு வந்து சில்வர் அரௌண்ட் ஒரு 20% 30% வந்து கிராஷ் ஆகிடும். அந்த மாதிரி நிறைய நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போது இந்த ஃபாலுக்கான ஆக்சுவல் நியூஸ் என்னன்னு சொல்லி விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெகுலேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்குது, ஃபுல்லாகவே நெகட்டிவ் நியூஸ் தான் இருக்குது. அப்போ இது வந்து அதோட இம்பாக்ட் தான் வந்து இது ஃபால் ஆச்சுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் வந்து நம்மளுக்கு இந்த மொமெண்டம் இந்த பர்டிகுலர் டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ஏன் கொடுத்தது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கோல்டு அண்ட் சில்வர் இது வந்து முன்னாடியே வந்து என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து கோல்டு அண்ட் சில்வர் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ரியாக்ட் ஆச்சு அதை வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபால் ஏன் வந்து கொடுத்தது. இந்த ஃபால் கொடுக்கறதுக்கான ஒரு மேஜர் ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஜாப் டேட்டா. இது யூஸ்வலாக வந்து யூஎஸோட ஜாப் டேட்டா வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வரில் அதோட இம்பாக்ட் இருக்கும், யூஎஸ் மார்க்கெட்லேயும் அதோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா யூஎஸோட ஜாப் டேட்டா பார்க்கும்போது அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் கண்டிப்பாக அதோட இம்பேக்ட் வந்து நம்மளுக்கு கோல்டு அண்ட் சில்வரில் எப்பயுமே இருக்கிற விஷயம்தான். இது வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு கிராஷ், ஒரு கோல்டு அண்ட் சில்வர் வந்து கிராஷ் ஆனதுக்கப்புறம் இப்போது சடனாக வந்து ஒரு 10% சில்வர் ஃபால் ஆகும்போது அவங்களுக்கு புதுசாக இருக்குது இது திரும்பி நம்மளுக்கு வந்து கிராஷ்ன்னு சொல்லி ஒரு நிறைய பேர் வந்து பயந்துட்டு வெளியில் வர பார்க்குறாங்க. பட் இந்த ஃபால் ஆகிறதுனால வந்து நம்ம கரெக்டாக பிளான் பண்ணால் இது வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்மளுக்கு வந்து ஒரு ரேலி ஸ்டார்ட் பண்ணும்போது இதுலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். அதனால் இப்போ கோல்டு அண்ட் சில்வர் வந்து கீழே ஃபால் ஆனாலும் எங்கே வந்து நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ணோம். இது வந்து நான் என்னோட லாஸ்ட் வீடியோவில் கோல்டு அண்ட் சில்வர் அந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான வியூ வந்து கிடைக்கும். ஓகே, அப்போது ஃபர்ஸ்ட் ரீசன் யூஎஸோட ஜாப் டேட்டா. ஏன்னா இப்போ இதை பேஸ் பண்ணிட்டு தான் வந்து ரேட் கட் இருக்குமா இருக்காதான்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கிற ஒரு டேட்டாஸ். ஏன்னா இப்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வந்து ஜாப் டேட்டா ஃபுல்லாகவே ஒரு நெகட்டிவ் அந்த இதில் இருக்கிறனால தான் நம்மளுக்கு கண்டினியூஸாக என்ன பண்ணியிருந்தோன்னா இப்போட ஃபெட்டோட ரேட் கட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து நம்மளுக்கு 2026 பார்க்கும்போது இது வந்து பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போது ஃபெட்டோட ரேட் கட் வந்து இப்போ நியர்பையில் நம்மளுக்கு வந்து இருக்காதுன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இப்போது முன்னாடி நம்ம வந்து ஒரு நியூஸஸ் வந்து பார்த்துருந்தோம். இப்போ ட்ரம்ப் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் ரேட் கட் இருக்கணும். ஏன்னா இப்போது ஒரு டெப் சீலிங்கில் இருக்குது, யூஎஸ் கண்ட்ரி பார்க்கும்போது ஒரு டெப் சீலிங்கில் இருக்குது. அப்போ அவங்க திரும்பவும் கடன் வாங்கும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருந்ததுன்னா திரும்ப அவங்க பே பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லி தான் வந்து இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஒரு இஷ்யூ போயிருந்தது. இப்போ நெக்ஸ்ட் ஃபெட்டோட சேர்மன் வந்து இப்போ ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணதுனால மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஃபால் வந்ததுன்னு சொல்லி ஒரு நியூஸ் போயிருந்தது. அப்போ இதுக்கெல்லாம் ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ரேட் கட் இருக்கணும்னு சொல்லி. பட் இப்போ கரண்ட் ஃபெட்டோட சேர்மன் வந்து இல்லை நான் வந்து டேட்டா பேஸ் பண்ணி தான் போவேன், இப்போ நீங்கள் சொன்னதுனால அந்த ஃபெட்டோட இது ரேட் கட்ஸ் வந்து என்னால் வந்து அனௌன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த ஒரு இஷ்யூனால தான் இப்போ மார்க்கெட்டில் இம்பேக்ட் பார்க்கும் பெருசாக வந்து நம்மளுக்கு இருந்து. அப்போது ஜாப் டேட்டா பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்னன்னா ஃபெட்டோட அந்த அவுட்கம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். அடுத்தது வந்து நம்மளுக்கு அன்சேஞ்சாக இருக்குமா இல்லைனா வந்து ரேட் கட்ஸ் இருக்குமான்னு சொல்லி. அப்போது இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அடுத்த வாட்டி வந்து நம்மளுக்கு வந்து அன்சேஞ்சாக இருக்கிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது யூஎஸ் கவர்மெண்ட் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அப்போது திரும்ப அவங்க என்ன கடன் வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து டெப்ஸ் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ கரன்சி வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொல்லி. ஏன்னா இப்போ ஐநூறு நீங்கள் பார்க்கலாம் அரௌண்ட் ஒரு 92 rupeesல வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது ஒரு 90 rupees அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி ரீசன் இப்போ கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஃபால் ஆனது. ஏன்னா வீக்கர் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ப்ரைஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு கோல்டு அண்ட் சில்வர் அந்த மொமெண்டம் கொடுக்கலனா கூட உங்களுக்கு வந்து இந்த கரன்சியோட வேல்யூ வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த ஃபிசிக்கல் கோல்டோட ப்ரைஸ் சில்வரோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ தேர்ட் ரீசன் பார்க்கும்போது ஃபெட்டோட ரேட் கட். இதை நம்ம முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபெட்டோட ரேட் கட் வந்து நம்மளுக்கு ஜாப் டேட்டா பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அந்த ரேட் கட் இருக்குமா இருக்காதான்னு சொல்லி. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இப்போது நெக்ஸ்ட் அந்த மார்ச்சில் வந்து ஃபெட் ரேட் கட்டில் வந்து அரௌண்ட் 25 basis points வந்து ரேட் கட் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் வரை எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் நம்மளுக்கு இந்த அவுட்கம் ஜாப் டேட்டாவில் வந்து பார்த்தோன்னே இப்போ வந்து அதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அதோட இம்பேக்ட் தான் என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபாலுக்கான ரீசன்.
லாஸ்ட் வந்து பார்க்கும்போது ப்ராஃபிட் புக்கிங். இது யூஸ்வலாக வந்து மார்க்கெட்டில் நடக்கிற ஒரு விஷயம். ப்ராஃபிட் புக்கிங் சொல்கிறது வந்து நடக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து மேனிபுலேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து யூஸ்வலாக நடக்கிற விஷயம். பட் அது வந்து நம்ம சார்ட்டில் நம்மளால் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணும்போது எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பை ஆக போகுது, செல் ஆக போகுதுன்னு சொல்லி. பட் நியூஸோட இம்பாக்ட் தெரியாது. பட் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பை ஆகுமா இல்லைனா வந்து செல் ஆகுமான்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், நம்மளோட ட்ரேடிங்காக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிளான் பண்ணால் நம்மளும் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோல்டு அண்ட் சில்வர் வந்து இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு நியூஸ் வரும்போது இப்போ எல்லாருமே என்னன்னா ஒரு பதட்டம் வந்து நம்மளுக்கு எப்போ வரும்னா, நம்மளுக்கு எதுவுமே தெரியலனா தான் நம்மளுக்கு அந்த ஒரு பதட்டம் வரும். பட் வந்து ஒரு ரிசர்ச் நீங்கள் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு வந்து பேனிக் ஆக தேவையில்லை. ஸோ ஓகே, இப்போது கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வர் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சார்ட்லேயே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோல்டு பார்க்கலாம். ஏன்னா இப்போ கோல்டு லாஸ்ட் செஷன்லேயே வந்து நான் சொல்லியிருந்தேன், கோல்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குன்ட்டு. இப்போ நீங்கள் வந்து நம்ம நியூஸும் ஒரு டெக்னிக்கல்ஸ் வந்து எப்படி கோரிலேட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருந்தேன், கோல்டு வந்து நம்மளுக்கு ஒரு சைட்வேஸில் இருக்குது. அப்போது இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆனால் இங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுக்கும்போது நீங்கள் நிறைய பேர் கேட்ட விஷயம், இது வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸில் ஆயிடுச்சு, இங்கே வந்து நான் பை போகலாமான்னு சொல்லி கேட்கும்போது நான் சொன்னேன், கிடையாது, இது வந்து நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதுக்கு ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்லி தனி கான்செப்ட் இருக்குது. அப்போ பேஸ் பண்ணி தான் வந்து நான் சொல்லியிருந்தேன் இது ட்ரெண்ட் ரிவர்சல் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதே டைம் நான் சொன்ன விஷயம் கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு கோல்டு பார்க்கும்போது ஒரு சைட்வேஸில் வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகும். அப்போது எப்போல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் இது ரெசிஸ்டன்ஸ்னு தெரிஞ்சதுன்னா இந்த இடம் ஹிட் ஆகும் போது என்ன பண்ணுவோம், செல்லிங் தான் போகும். அப்போ எங்கேருந்து நம்மளுக்கு அந்த ஃபால், அந்த யூஎஸ் ஜாப் டேட்டா அந்த அவுட்கம் வரும்போது எங்கேருந்து ஃபால் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து தான் ஃபாலாக இருக்கும். புரியுதா? அப்போது ஒரு நியூஸ் வந்து எப்படி கோரிலேட் ஆகுதுன்னு சொல்லி, அப்போது நம்மளுக்கு வந்து டெக்னிக்கல்ஸ் வந்து முன்னாடியே வந்து இந்த இடத்துல பை பண்ணுமா இல்லை செல் பண்ணுமா சொல்லி காமிச்சிடும். நம்மளுக்கு நியூஸஸ் பேக்கப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மொமெண்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸில் பை பண்ணுவோமா செல் பண்ணுவோமா? ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம செல் பண்ணுவோம். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் வந்து பை பண்ணுவோம். அப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது நம்மளுக்கு வந்து மேஜராக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். பாட்டமில் பார்க்கும்போது இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து ஆக்ட் ஆகும். அப்போ கரண்ட்டாக இப்போது கோல்டுக்கிற ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா இப்போது பாட்டம் டு டாப் திரும்பியும் பாட்டம் அடிச்சிருக்கு, டாப் திரும்பியும் என்ன இருக்கும், திரும்பியும் ஒரு புல் பேக் இன்றைக்கி கொடுத்துருக்கு. அப்போ அந்த புல் பேக் கொடுத்துட்டு திரும்ப நம்மளுக்கு வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கலாகவே வந்து கோல்டு அண்ட் சில்வர் அடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அப்போ ஸ்டில் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சேம். பட் இங்கே வந்து நான் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா நம்ம முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ண வரையும் இன்னும் கொஞ்சம் ஃபால் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த பை ரேலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது இன்னும் ஸ்டில் நான் வந்து அந்த கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறேன். ஒன்ஸ் அந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா ஃபர்தராக வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் அதில் வந்து அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். அப்போ கோல்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது சடன் ஃபால், ஆனால் சடன் ஃபாலாக கிடையாது. எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸில் இருந்தால் வந்து இந்த ஃபால். அப்போது இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறது, இது வந்து ஃபால் ஆகும்போது பேனிக் ஆக தேவையில்ல. இது சடனாக ஃபால் ஆச்சு அவ்வளோதான் போல இருக்குது, இன்னும் ஒரு 20% 30% வந்து ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லி. பட் இதுவே வந்து நீங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நமக்கு ரிவர்ஸ்லாம் திரும்பி எவ்வளோ தூரம் வந்து ஃபால் ஆகணும். ஒரு டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 8% வந்து கோல்டு வந்து ஃபால் ஆகணும்னு தெரிஞ்சுன்னா அப்போ வந்து இது முன்னாடியே தெரிஞ்சுன்னா பண்ணோம் பெருசாக வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ண மாட்டோம். இதை நம்ம முன்னாடியே அனலைஸ் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கு எது மாதிரி நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கும்போது ப்ராஃபிட்ஸ் பண்ணோம். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஒரு ஃபேக்ட்ஸோட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் சும்மா பிளைண்டாக ஒரு கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணுறதுக்கும் இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். அப்போது எப்பயுமே வந்து நீங்கள் எது பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் பேஸ் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு நியூஸஸ் என்ன வந்தாலும் பெருசாக வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஓகே இதுதான் நமக்கு இவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு ஓகே. அப்போது கோல்டு இது வந்து சடன் ஃபால் அடுத்த கிராஷ் ஆனால் கிராஷில் கிடையாது, இவ்வளோ தூரம் ஃபால் ஆனதுக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் தான் வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம சில்வர் பார்க்கலாம். இப்போது சில்வர் பார்க்கும்போது நியர்லி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 10% கிட்ட வந்து சில்வர் ஃபால் ஆகுது. இப்போது சில்வர் இதுலேயே வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சில்வரும் வந்து ஒரு சைட்வேஸ்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி. இப்போ கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு சில்வர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்னு சொல்லுவோம். இப்போ கோல்டு பார்க்கும்போது ஒரு சைட்வேஸ், இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ஒன் ஆஃப் தி சைடு. பட் என்னென்னா இது வந்து நம்மளுக்கு வந்து போக போக அதோட மொமெண்டம் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். இப்போ இது வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த
ஜாப் டேட்டா வரும்போது ஃபால் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து ஆக்டாக இருந்தது. இது இங்கே இருந்தால் கீழே வந்து ஃபால் இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் திரும்பியும் டாப் அடிச்சிருக்கு, பாட்டம் இங்கேருந்து திரும்பி அங்கே இந்த புல். அப்போ இந்த புல் பேக்கும் ரீசன் இருக்குது, இந்த ஃபால் ஆனதுக்கும் ரீசன் இருக்குது. அப்போ சும்மா இது மேலேயும் கீழே போகல, இங்கே இதுவே வந்து நம்மளுக்கு என்ன ஆகுனா ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணலாம்னா அதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால் இது பேனிக் ஆகிற அளவுக்கு பெருசாக இல்லை. ஜஸ்ட் மார்க்கெட் வந்து ரெண்டுமே கோல்டு அண்ட் சில்வர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருந்துட்டு ஒரு புல் பேக் வந்து கொடுத்துருக்கு. அதனால் இதை பார்த்துட்டு இப்போ வந்து நான் வந்து இன்னும் ஹோல்ட் பண்ணதுக்கு வந்து செல் பண்ணலாம் அப்படின்னா இதை பற்றி நான் முன்னாடியே வந்து சொல்கிற விஷயம், நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கினீங்கன்னா அது ப்ராப்ளம் கிடையாது. எப்பயுமே வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வர் ஒரு மேஜராக ஃபால் கொடுத்தா கூட திரும்ப நமக்கு வந்து உடனே வந்து நமக்கு வந்து ரிகவரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் ஃபிசிக்கல் வாங்கினீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. இதுவே நீங்கள் ETF முன்னாடியே வாங்கியிருந்தீங்கன்னா ஓகே, பட் நீங்கள் டாப்பில் வாங்கினா ஏன் வந்து அந்த டாப்பில் வாங்கினீங்கன்னு சொல்லி அதுக்கு ரீசன் எடுங்க. கண்டிப்பாக வந்து அதை பேஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு நீங்கள் வந்து டிசிஷன்ஸை எடுத்துக்கலாம். ஓகே, அதனால் கோல்டு அண்ட் சில்வர் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து மேஜரான ஒரு ஃபால் கிடையாது, ஜஸ்ட் ஒரு நியூஸ்க்கான ஒரு இம்பேக்ட் வந்து கொடுத்துருக்கு. பார்க்கலாம், திரும்பி நம்மளுக்கு வந்து அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஒன்ஸ் அந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சா எது வரையும் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ.